சார்பாய்வாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக சார்பாய்வாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கணியன் கேப்டன் அப்படின்ற ப்ரீ யூடியூப் கிளாஸ் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடத்தில் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்ஸு சரிங்களா, ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 3 கிளாஸ் போயிருக்கு. அதுக்கடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 4வது கிளாஸு சரிங்களா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரவியல் மின்னோட்டவியல் அப்படின்ற தலைப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைப்பின் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினாக்கள் உறுதியாக வரும் சரிங்களா. ஒரு வினாக்கள் எவ்விதமான மாற்றமே இல்லை. மின்சாரவியல் மின்னோட்டவியல் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு கொஸ்டின் வரும் சரிங்களா. கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக பாருங்கள் சரிங்களா. உங்களுடைய இது கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் இந்த மாதிரி மின்சாரவியல் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யாரோ ஒரு நபர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்று பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடனடியாக மின்சாரவியல் அதே மாதிரி யாருக்கெல்லாம் எந்த சிலபஸ், அதாவது பாட்னியோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஜுவாலஜியில் எது வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வகுப்பில் அந்த கிளாஸ் எடுக்கப்படும். முன்னுரிமை அடிப்படையில் எடுக்கப்படும். உங்களுக்கு எது டிஃபிகல்ட்னஸாக இருக்கோ அதை கேளுங்க. தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா மக்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கய்யா சரிங்களா. அதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இதே சரிங்களா. ஏதோ வந்தோம் பார்த்தோம், நமக்கு தேவையான ஒட்டுண்ணி மாதிரியே தேவையானதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போ நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது சரிங்களாயா. வாங்க போகலாம் சரிங்களா. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மின்சாரவியல் மின்னோட்டவியல்ல இருந்து பார்ப்போம் சரிங்களாயா. USRP சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தேர்வுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் பிரம்மாண்டமாய் புதுப்பொலிவுடன் புதிய இடத்தில் கணியன் IAS அகாடமி மதுரை விரைவில். இந்த பொது அறிவியல் பாடத்திட்டம் சிலபஸ் பாத்தீங்கன்னா இதான் பொது அறிவியல் பாடத்திட்டம் சிலபஸ். அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இந்த மின்சாரம் தான் பார்க்க போறோம் சரிங்களாயா. வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1, மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படக்கூடியது. என்னையா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் போட்டுடலாம். எதுப்பா? கால்வனா மீட்டர். எதையா? கால்வனா மீட்டர் தான். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுவது எது அப்படின்னா கால்வனா மீட்டர். அப்ப மின்தடை மாற்றி என்னையா? மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க. என்னதுப்பா? மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினுடைய அளவை தேர்ந்தெடுக்க. என்னதுயா? மின்னோட்டத்தினுடைய அளவை தேர்ந்தெடுக்க தான் எது பயன்படுகிறது அப்படின்னா மின்தடை மாற்றி பயன்படுகிறது. மின்தடை மாற்றி எதுக்குப்பா பயன்படுகிறது? மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினுடைய அளவை தேர்ந்தெடுக்க சரிங்களா. அதுக்கடுத்து அம்மீட்டர். என்னப்பா? அம்மீட்டர் அப்படின்றது மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை கண்டறிய சரிங்களா. மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கண்டறிய எது அப்படின்னா அம்மீட்டர் சரிங்களாயா. மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கண்டறிய எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மீட்டர். மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை கண்டறிய எது அப்படின்னா அம்மீட்டர். வேற என்ன இந்த அம்மீட்டர்ல வரும் அப்படின்னா இந்த அம்மீட்டர் பார்த்துட்டீங்களா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை கண்டறிய பயன்படுது. அப்ப அம்மீட்டரை மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கண்டறிய மின் சுற்றுல பார்த்தீங்க அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கணுமா பக்க இணைப்புல இணைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன இணைப்பு அப்படின்னா தொடர் இணைப்பு சரிங்களாயா. தொடர் இணைப்புல இணைக்கணும். என்னையா? பேரலல் சரிங்களாயா. தொடர் இணைப்புல இணைக்கணும் சரிங்களா. சீரியஸ் பேரலல் கிடையாது, சீரியஸ் தொடர் இணைப்புல இணைக்கணும் சரிங்களா. நல்லா பாத்தீங்கன்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கண்டறிய என்ன அப்படின்னா அம்மீட்டர் சரிங்களா. அதுக்கடுத்து மின் சுற்றுல மின்னோட்டத்தை கண்டறிய அம்மீட்டரை தொடர் இணைப்புல இணைக்கணுமா பக்க இணைப்புல இணைக்கணுமா அப்படின்னு 2வது கொஸ்டின் வரும். எந்த இணைப்புல இணைக்கணும் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கணும். அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் இந்த கால்வனா மீட்டரை எதா மாற்றணும் அப்படின்னா அம்மீட்டரா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. கால்வனா மீட்டர் டு அம்மீட்டர் என்ன அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. கால்வனா மீட்டரை அம்மீட்டரா மாற்ற குறைந்த மின்தடைய சரிங்களாயா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா குறைந்த மின்தடைய சரிங்களா. குறைந்த மின்தடைய எதுல இணைக்கணும் அப்படின்னா பக்க இணைப்புல இணைக்கணும். குறைந்த மின்தடைய என்னையா இணைக்கணும்? பக்க இணைப்புல இணைக்கணும். குறைந்த மின்தடைய என்ன இணைப்புல இணைக்கணும் அப்படின்னா பக்க இணைப்புல இணைக்கணும். 3வது கொஸ்டின் இதுதான் சரிங்களாயா. 3வது கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா.
கால்வனா மீட்டரை எதுவா கன்வெர்ட் பண்றீங்க, அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. குறைந்த மின்தடையை பக்க இணைப்புல இணைக்கணும். சரிங்களாயா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4வது என்ன கொஸ்டின் இதுல அம்மீட்டர்ல வரலாம் அப்படின்னா, சிறந்த அம்மீட்டர் என்பது மின்தடை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிறந்த அம்மீட்டர் வந்து மின்தடை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சுழி மின்தடையா. சிறந்த அம்மீட்டர் ஆனது மின்தடை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சுழி மின்தடை. என்னையா? சுழி மின்தடை. சரிங்களாயா? அப்ப அம்மீட்டர் பார்த்துக்குங்க. அம்மீட்டர்ல இருந்து ஆணி வேற அக்கு வேறா படிச்சிடலாம். அம்மீட்டர் எதுக்குப்பா பயன்படுது? ஒரு மின் சுற்றுல மின்னோட்டத்தை கண்டறிய. அடுத்து 2வது கொஸ்டின் என்னப்பா, அதை பக்க இணைப்புல இணைக்கணுமா தொடர் இணைப்புல இணைக்கணும் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கணும். 3வது கால்வனா மீட்டரை அம்மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? குறைந்த மின்தடையை பக்க இணைப்புல இணைக்கணும். 4வது கொஸ்டின், சிறந்த அம்மீட்டருடைய மின்தடை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுழி மின்தடை. என்ன மின்தடையா? சுழி மின்தடை. என்ன மின்தடை? சுழி மின்தடை. அவ்வளவுதான். சரிங்களாயா? இதுதான் அம்மீட்டர்ல இருந்து கொஸ்டின் வந்தா. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? வோல்ட் மீட்டர். இது உங்களுக்கே தெரியும். ஒரு மின் சுற்றில் மின் அழுத்த வேறுபாட்டை கண்டறிய பயன்படக்கூடியதுதான். என்னையா? மின் அழுத்த வேறுபாடை கண்டறியக்கூடியதுதான் இது. மின்னழுத்த வேறுபாடை கண்டறியக்கூடியதுதான் இது. சரிங்களா? அதுக்கடுத்து வோல்ட் மீட்டரை மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய பக்க இணைப்புல இணைக்கணுமா தொடர் இணைப்புல இணைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன இணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்புல இணைக்கணும். என்ன இணைப்பியா? பக்க இணைப்புல இணைக்கணும். என்ன இணைப்புல இணைக்கணும் அப்படின்னா பக்க இணைப்புல இணைக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து அதே மாதிரியே இந்த கால்வனா மீட்டரை எதுவா மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டரா மாத்தணும். கால்வனா மீட்டரை என்ன மீட்டராயா மாத்துறீங்க? வோல்ட் மீட்டரா மாத்துறீங்க. கால்வனா மீட்டரை என்ன மீட்டரா மாத்துறீங்க? வோல்ட் மீட்டரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் மின்தடைய. சரிங்களாயா? உயர் மின்தடைய என்ன இணைப்புல இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்புல இணைக்கணும். உயர் மின்தடைய என்ன இணைப்புலப்பா இணைக்கணும்? தொடர் இணைப்புல இணைக்கணும். சரிங்களாயா? அடுத்த கொஸ்டின் இதுதான் வரும். அங்கேயே மாதிரியே இங்கேயும் 4 கொஸ்டின். 1 இது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படக்கூடியது. என்ன இணைப்புல இணைக்கணும்? பக்க இணைப்புல இணைக்கணும். கால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டரா மாற்றுறதுக்கு உயர் மின்தடைய தொடர் இணைப்புல இணைக்கணும். 3வது கொஸ்டின். 4வது சிறந்த கால்வனா மீட்டரோட மின்தடை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. மின்தடை எப்படி இருக்கணும்னா முடிவிலி, இன்ஃபினிட்டியா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவிலி. என்னதுப்பா? முடிவிலி. கால்வனா மீட்டரை என்னப்பா? வோல்ட். சிறந்த கால்வனா மீட்டருடைய மின்தடை எப்படி இருக்கணும்னா முடிவிலி. சரிங்களாயா? அப்ப 4 கொஸ்டின் இதுலயும் கேட்கலாம். இந்த முடிவிலி சயின்ஸை பொறுத்தளவுல எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஆடிகள்ல 2 சமதள ஆடிகள் ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும் பொழுது. என்னையா? 2 சமதள ஆடிகள் ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பிம்பங்களுடைய எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா முடிவிலி. சரிங்களா? அதுக்கடுத்து காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு என்ன அப்படின்னா முடிவிலி. கண் பார்வையினுடைய சேய்மை தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முடிவிலி. அதே மாதிரியே கால்வனா மீட்டரோட மின்தடை என்ன அப்படின்னா முடிவிலி. இந்த 4 கொஸ்டின் எப்ப கேட்டாலும் முடிவிலி சொல்ல தெரியணும். இந்த முடிவிலாம் வருதா ஒரு இடத்துல கிங்ஸ் எழுதிக்கிறணும். சரிங்களாயா? பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம். சரிங்களா? ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில். சரிங்களாயா? அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். I = என்னப்பா? Q/T. இந்த மாதிரி சின்ன சின்ன சம்மு கேட்கலாம். I = Q/T. இதுதான். சரிங்களாயா? I-ன்றது மின்னோட்டம், இது Q-ன்றது மின்னூட்டம், T-ன்றது காலம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Q கொடுத்துருக்காங்க. கூலும்னாவே எதையா? மின்னூட்டத்தினுடைய அளவு தான் என்னப்பா? கூலும். மின்னூட்டத்தினுடைய அளவு தான் என்ன அப்படின்னா கூலும். மின்னூட்டத்தினுடைய அளவு கூலும். சரிங்களா? அப்ப Q கொடுத்துருக்காங்க. Q எவ்வளோப்பா? 12. சரிங்களா? Q வந்து 12. எத்தனை வினாடி நேரம்? நேரம் அது அவங்களே கொடுத்துட்டாங்க. T எவ்வளோயா? T வந்து 5. அப்ப டைரக்டா போட போறீங்க. எவ்வளோப்பா? 12/5. எவ்வளோயா? 2.4. எவ்வளோப்பா? 2.4. சரிங்களாயா? இது வினாடிக்கு கொடுத்துருந்தாங்க அல்லது நிமிடம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போடுங்க. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா 2.4. நொடி மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எதுக்கு மாத்திக்கங்க அப்படின்னா வினாடி கொடுத்துருந்தா அப்படியே போட்டுருங்கயா. நிமிடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மட்டும் எதுக்கு மாத்திருங்க அப்படின்னா வினாடிக்கு மாத்தி போடுங்க. சரிங்களா? நிமிடங்கள் கொடுத்தா அப்படியே போடக்கூடாதியா, வினாடிக்கு மாத்தி தான் போடணும். சம்மு மறந்துடாதீங்க.
சில நேரங்களில் 5 நிமிடம் அப்படின்வான். அப்போ நீங்கள் என்னன்னா 5 இன்ட்டு எவ்வளவு 60 அப்படின்னு பெருக்கி போடணும். வினாடி கொடுத்தா அப்படியே போட்டுடலாம், நிமிடம் கொடுத்தா மட்டும் வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணி போடுங்க. இதுதான் முக்கியமானது. சரிங்களாயா? அடுத்து மின் அழுத்த வேறுபாட்டின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கயா. மின் அழுத்த வேறுபாட்டின் அலகு அடிக்கடி கேட்கக்கூடியதாயா. மின் அழுத்த வேறுபாட்டின் அலகு என்னப்பா? வோல்ட் தான். சரிங்களா? அது மட்டுமா? ஜூல் பெர் கூலும், ரெண்டுமே ரைட்டு தான். அப்போ என்னையா? ஏ மற்றும் பி தான். சரிங்களா? எப்பயுமே யூனிட் படிக்கும் பொழுது பிசிக்ஸை பொறுத்தளவில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபார்முலாவை படிச்சிருங்க. ஃபார்முலா படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அப்போ மின் அழுத்த வேறுபாடு வியை எதில் குறிப்பாங்க அப்படின்னா W பை என்னதுப்பா? Q. W பை Q. சரிங்களா? இது வந்து மின்னழுத்த வேறுபாட்டுக்கு ஃபார்முலா என்னப்பா? V ஈக்குவல் டு W பை Q. அப்போ V அப்படின்னா W ஒர்க்கு, வேலையின் அலகு என்னப்பா? வேலையின் அலகு வந்து வேலை அல்லது ஆற்றலின் அலகு என்னப்பா? ஜூல். வேலை அல்லது ஆற்றலின் அலகு என்ன சொல்லுவோம்? ஜூல். இது மின்னூட்டத்தின் அலகு என்னப்பா? கூலும். அவ்வளோதான். இதைத்தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வோல்ட் போடலாம். நார்மலாக அலகு தான் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே போடலாம். இந்த வோல்ட்டும் ஜூல் பெர் கூலும் வேற எதுக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்கயா. இதே இது கேட்பாங்கயா. வேர்ல்டு மற்றும் ஜூல் பெர் கூலும் எதனுடைய அலகு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மின் இயக்கு விசையினுடைய அலகுயா. மின் இயக்கு விசையின் அலகுனாலும் இதுதாயா. மின் இயக்கு விசைக்கு ஃபார்முலாண்டாலும் இதுதான். சரிங்களா? அலகுனாலும் இதுதான். ஜூல் பெர் கூலும் தான், வோல்டு தான். சரிங்களா? மின் இயக்கு விசையினுடைய அலகு. மின் அழுத்த வேறுபாடு வியா. இதே நேரத்தில் சம்மும் கேட்பாங்க, அப்படியே கேட்பாங்க. எப்பயுமே ஃபார்முலாவை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ தெரியும் மின்னோட்டத்தின் அலகு என்னப்பா? ஆம்பியர். இது என்னையா? மின்னோட்டத்தின் அலகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியரும் போடலாம், அல்லது என்னப்பா போடலாம்? ஜூல் பெர், அதாவது I ஈக்குவல் டு என்னப்பா? ஆம்பியர் போடலாம்யா. மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு தான் என்னதியா? ஆம்பியர். அல்லது I ஈக்குவல் டு என்னப்பா படித்தோம்? Q பை டி, அல்லது யூனிட், இதுவும் போடலாம்யா. இப்போ கீக்கு உங்களுக்கு யூனிட் தெரியணும். கீக்கு வந்து யூனிட் என்னப்பா? கூலும். சரிங்களா? கூலும். மின்னூட்டத்தினுடைய அலகு என்னப்பா? கூலும். காலத்தினுடைய அலகு வினாடி. சரிங்களா? காலத்தினுடைய அலகு என்னையா? வினாடி. அப்ப மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர் அப்படின்னாலும் ரைட்டு தான், கூலும் பெர் வினாடினாலும் ரைட்டு தாயா. நீங்க தப்பா போட்டுருவாங்க. சில நேரங்கள்ல மின்னோட்டத்தினுடைய அலகு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஆம்பியர் கொடுக்க மாட்டாங்க. ஆம்பியர் இல்லை அப்படின்னு தேடக்கூடாது. கூலும் பெர் வினாடியும் ரைட்டு தான். சரிங்களா? அப்ப இதே இது மின் ஊட்டத்துக்கு கேட்கிறான். மின் ஊட்டத்துக்கு அலகு என்ன அப்படின்னா கூலும் போடுவீங்க. மின் ஊட்டத்துக்கு அலகு என்னப்பா? கூலும் போடலாம். சரிங்களா? மின் ஊட்டத்துக்கு அலகு என்னையா? கூலும் போடலாம். அல்லது என்னப்பா பண்ணுவீங்க? இந்த கியூவை மட்டும் அங்கிட்டு வச்சுக்கோங்க. என்ன வந்துடும்? I இன்ட்டு டி ஈக்குவல் டு கியூ. அப்ப என்னையா? ஆம்பியர் வினாடி. என்னதியா? ஆம்பியர் வினாடி. எதனுடைய அலகுயா? மின்னூட்டத்தின் அலகு என்ன அப்படின்னா ஆம்பியர் வினாடியும் போடலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஆம்பியர் வினாடியும் போடலாம். பாத்தீங்கன்னா இது 7வது புக்லயே இருக்கு. நம்ம கொஸ்டின் எப்படி வேணாலும் வரலாம். எஸ்ஐயை பொறுத்தளவில் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தப்பு பண்றீங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு 11th 12th தெரியாத விஷயங்களை படிக்கிறீங்க. நம்ம சயின்ஸை பொறுத்தளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வகுப்புகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. சரிங்களா? நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களால் உழைக்க முடியும். அடுத்தடுத்து நிறையா கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒட்டுண்ணி சாரி உண்ணி மாதிரியே வீடியோவை பார்க்குறது, தேவையான விஷயங்களை உறிஞ்சி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. சார் இந்த பாடத்துலேருந்து இந்த பாடம் நடத்துங்க, இதுலேருந்து இத்தனை கொஸ்டின் இருக்குது, அத்தனை கொஸ்டின். அதே மாதிரியே போன வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? அந்த நம்ம கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்பொழுது கரெக்டாக பண்ணியிருந்தோம். கார்பன் எத்தனாவது வரிசை எத்தனாவது தொகுதி அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் ஆன்சர் அடிக்கும்போது தப்பாக பண்ணியிருந்தோம். சரிங்களா? கார்பன் எத்தனாவது வரிசை அப்படின்னா பார்த்துக்குங்க. எத்தனாவது வரிசையில் வரும்னா 2வது வரிசை, தொகுதியில் வந்து 14ல் வரும். சரிங்களாயா? 14ல் தான் வரும். அது சொல்லியிருந்தீங்க, அது வந்து மாற்றிக்கங்க. சரிங்களாயா? அதே மாதிரி அதுக்கு முந்தின வகுப்பில் அணுக்கரு இயற்பியலை வந்து பார்த்தோம்னா அந்த வளமை பொருட்கள், பிளவுக்கு உட்படும் பொருட்கள் அல்லது வளமை பொருட்கள், அந்த வளமை பொருட்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றைப்படை இரட்டைப்படையில் வர்றது மாதிரி அதுவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் சரியானதுதான். சரிங்களா? அதுவும் பார்த்துக்குங்க. போன வரை பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்பனுடையது ஏன்னா முக்கியமானதியா வரிசை அப்படின்னா 2, தொகுதின்னா 14. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது கமாண்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அல்லது அடுத்த வகுப்பு இது வேணும் சார் சயின்ஸில் அப்படின்றது. ஏன்னா சயின்ஸு அப்படின்றதான் உங்களுக்கு டிசைனிங் ஃபேக்டர். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்ன்ற பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். எவ்ரி இயர், அதாவது இந்த
பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸே இந்த நம்ம புது புக்கு வந்ததுக்கப்புறம் 3 சார்பாய்வாளர் தேர்வு நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பாக்ஸ் கொஸ்டின் மினிமம் 12 கொஸ்டின், அதை தவிர்த்து 10 கொஸ்டின் 8th புக்கு, சரிங்களா, 8th அறிவியல் புக்கு, சரிங்களா. இதிலே 22 வந்துடுச்சு. அது போக நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக 25 மதிப்பெண் எடுத்துடலாம். சயின்ஸு அப்படின்றதான் உங்களுக்கு மிக முக்கியமான இதையாக கடினமாக ஃபீல் பண்ணுறது, அதை எளிமையாக ஆக்கி கொடுக்குறோம், சரிங்களா. வாங்க போகலாம் அடுத்த கொஸ்டின். அடுத்து 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. மின்தடையை காண்க என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து கொடுத்துருக்காங்க, என்னது 30 அப்படின்னு இருக்காங்க. வேற என்னது ஐ, மின்னோட்டம்னாவே எதையா ஐ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஐ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன விதி, ஓம்ஸ் லா தெரியணும், ஓம் விதி தெரியணும். ஓம் விதி அப்படின்னா என்னையா, ஐயர் வந்து என்னப்பா சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. ஐயர் வந்து என்னதான் சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. ஐயர் வந்து என்ன சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு தான். இதுதான் என்ன லாப்பா, ஓம் விதி, சரிங்களா. ஓம் ஐயர் தான் எப்படி ஓதுவாங்க, ஓம் அப்படின்னு ஓதுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்ப இதவே கேட்பாயா, இந்த மின்தடை, சரிங்களாயா, மின்தடை ஆறுன்றது மின்தடை, ஐன்றது கரண்ட் மின்னோட்டம். மின்தடை மின்னோட்டம் ரெண்டுக்குள்ள வேறுபாட தொடர்புக்குரியவர் யார் அப்படின்னாலும் இவர் தான், சரிங்களா. ஓம் தான், ஜட்ஜான் ஓம் தான். அப்ப இப்ப வந்து டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஐ கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஐயும் கொடுத்துட்டாங்க, எதுப்பா பியும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க. அப்போ ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, என்னையா பி பை ஐ. பி எவ்வளவு 30, சரிங்களா. பி வந்து எவ்வளோயா 30, ஐ வந்து 2 எவ்வளோயா 15, சரிங்களா. 15, சரிங்களா. இந்த கொஸ்டினும் கேட்பாங்கப்பா, சின்ன சின்ன சம்மு. ஏன்னா இன்னொன்று நீங்கள் படிக்கும் பொழுது புக்கு படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மரி இருக்குது பார்த்தீங்களா, என் பாட சுருக்கம். ஏன்னா கண்டிப்பாக நிறையா கொஸ்டின் அங்கேருந்து தான் வருது. இப்போ ரீசெண்டாக எடுக்கிற எல்லா தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட சுருக்கத்திலேயே வந்து உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் தேடி எடுக்கவே தேவையில்லை. அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து அந்த பாட சுருக்கத்தில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாட சுருக்கமெல்லாம் ஒரு பிடிஎஃபாவோ ஏதாவது கன்வெர்ட் பண்ணி செராக்ஸோ எடுத்து வச்சு படிக்கலாம். கண்டிப்பாக அங்கேயும் உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன். நம்ம 8th இந்த மின்சாரவியல் மின்னோட்டவியலில் 2 எக்ஸாம் கேட்கப்பட்டது. போன முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இது கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா மின் உரியில் உள்ள உலகங்கள், அதுவும் அதில் தான் இருக்குது. அதுக்கடுத்து அந்த தங்க நிலை மின்காட்டியை கண்டுபிடிச்சவர், அதுவும் அதில் தான் இருக்குது. அதனால் பாட சம்மேரியை வந்து படிங்க, சரிங்களாப்பா. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் எது ஜூலின் வெப்ப விளைவு விதி, சரிங்களா. கீழ்கண்டவற்றில் எது ஜூலின் வெப்ப விளைவு விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போதான் பார்த்தோம். இது என்ன விதியா, ஓம் விதி. இது என்ன விதியா, ஓம் விதி, சரிங்களா. இது வந்து இதுதான் ஜூலினுடைய வெப்ப விளைவு விதி. H = I²RT. கண்டிப்பாக அடிக்கடி கேட்பாங்கயா. ஒரு கடத்தில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடை காலத்திற்கு இடையே உள்ள காலம் அப்படின்னு வந்துட்டா யார் வரணும், ஜூல் வரணும், சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா கேட்பாங்கப்பா, மின்திறன், சரிங்களா. மின்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இது என்னையா, மின் அழுத்த வேறுபாடு, சரிங்களாயா. மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு தான் இது, சரிங்களா. மின்னழுத்த வேறுபாடு, சரிங்களா. அப்போ ஜூலின் வெப்ப விளைவு விதி H = I²RT, சரிங்களா. ஐன்றது மின்னோட்டம். இதுவே கேட்பாயா, ஒரு தடவை கேட்டு கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டோம்னா ஜூலின் வெப்ப விளைவானது எனது மின்தடைக்கு நேர்த்தகவில் இருக்கும். எப்படி கேட்டிருந்தான் அப்படின்னா மின்தடைக்கு நேர்த்தகவில் இருக்கும். என்னப்பா, மின்தடைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மின்னோட்டத்தின் இருமடி மதிப்புக்கு, என்னதுயா, மின்னோட்டத்தின் இருமடி மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும். மின்னோட்டத்தின் இருமடி மதிப்புக்கு நேர்த்தகவில் இருக்கும். எது தவறு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதுப்பா, மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும்ன்றதான் தப்பு. ஏன்னா என்னது, I², என்னதுயா, I². மின்னோட்டத்தின் இருமடி மதிப்புக்கு தான், இருமடி மதிப்புக்கு தான் நேர்த்தகவில் இருக்கும், சரிங்களா. இன்னொன்னியா ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு மேலே இருந்துச்சுன்னா நேர்த்தகவு, அடிக்கடி இது பிசிக்ஸில் தேவைப்படுங்க. கீழே இருந்தா எதிர்த்தகவு, சரிங்களாயா. கொஸ்டின் நம்பர் 6, மின்கடத்து எண்ணினுடைய அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்கடத்து எண்ணினுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஓம் மீட்டர், மின் கடத்து எண்ணினுடைய அலகு என்ன அப்படின்னா ஓம் மீட்டர். என்னதுயா? ஓம் மீட்டர் தான். சரிங்களா? அப்ப இதை பொறுத்தளவுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்யா. சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. மின் தடை எழுதிக்கிங்க. மின் தடையின் அலகு. அதுக்கடுத்து மின் கடத்து திறனின் அலகு. மின் கடத்து திறனின் அலகு. சரிங்களா? மின் கடத்து திறனின் அலகு. அதுக்கடுத்து மின் தடை எண். சரிங்களா? மின் தடை எண் எண்ணினுடைய அலகு. அடுத்து மின் கடத்து எண்ணினுடைய அலகு. சரிங்களா? மின் கடத்து எண்ணினுடைய அலகு. சரிங்களா? மின் கடத்து எண்ணினுடைய அலகு அப்படின்னு எழுதிக்கிங்க. 4 எழுதிக்கங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் தடை, தடை பண்ணுது, மின்னோட்டத்தை தடை பண்ணுது, அது என்ன அப்படின்னா ஓம். சரிங்களா? ஓம். அல்லது இங்கிலீஷ்ல இப்படி எழுதிக்கிங்க. மின் தடை பண்ணுது என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம். சரிங்களா? மின் தடை பண்ணக்கூடியது என்னது? ஓம். அப்ப இது வந்து எதனுடைய அலகு? மின் தடையின் அலகு தான். சரிங்களா? இது வந்து மின் தடையின் அலகு. சரிங்களா? அதுக்கடுத்து இது என்ன பண்ணுது? இது தடை பண்ணுது, இது கடத்துது. ரெண்டு அப்ப என்ன விகிதம்யா? ஆப்போசிட். இது தடை பண்ணுது, இது கடத்துது. அப்ப என்னையா போடலாம்? ஓம் இன்வர்ஸ் 1/ஓம்னு எழுதுவோமா? இது தடை பண்ணுது, இது கடத்துது. அப்ப இதனுடைய தலைகீழி தான் இது 1/ஓம். இது என்னப்பா? தடை பண்ணுது, இது கடத்துது. அப்ப இதனுடைய தலைகீழி. தலைகீழினா என்னது? 1/ஓம்னு எழுதுவோம். இது மேல கொண்டு போயிருங்கப்பா. ஓம் இன்வர்ஸ் என்னையா? ஓம் -1. சரிங்களா? ஓம் -1 அப்படின்னு போட்டோம். சரிங்களா? அல்லது இதனுடைய தலைகீழி அப்படின்ட்டோம். தலைகீழின்னா ரிவர்ஸ்ல வாங்கப்பா. MHO என்னையா? மோ வந்துருமா? MHO என்னதுப்பா? மோ. MHO மோ. இதனுடைய ரிவர்ஸ் தான். அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. ஏன்னா இதனுடைய தலைகீழினால ரிவர்ஸ் வந்துருங்க. மோ. அப்போ ஓம் இன்வர்ஸ் மோ. அப்ப இது என்னையா? மின் கடத்து திறனின் அலகு. இது என்னையா? மின் கடத்து திறனின் அலகு. சரிங்களா? மின் கடத்து திறனினுடைய அலகு. இது வந்து மின் கடத்து திறனின் அலகு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் மீட்டர். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, தடை எண் அப்படின்னா எண்ணு வந்துருச்சு. மின் தடைய எப்பயும் போல மின் தடைனா என்ன போட சொல்லியிருக்கேன்? ஓம்னு போட்டுருங்க. சரிங்களா? என்னன்னா மீட்டரை போட்டுருங்க. எண்ணு வந்துருச்சுனாவே என்ன வந்துடும் அப்படின்னா மீட்டர் போட்டுருங்க. எண் வந்துருச்சுன்னா என்னப்பா? மீட்டர் போட்டுருங்க. அப்ப ஓம் மீட்டர். சரிங்களா? ஓம் மீட்டர். இது வந்து என்னையா? மின் தடை எண். மின் தடை அப்படின்னா ஓம் போட்டுருங்க. எண்ணு வந்தா மட்டும் மீட்டரை சேர்த்து விட்டுருங்க. அப்ப ஓம் மீட்டர் அப்படின்றது இது வந்து மின் தடை எண்ணினுடைய அலகு. என்னதுயா? மின் தடை எண்ணினுடைய அலகு. இது வந்து ஓம் மீட்டர். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து மின் கடத்து எண். இது தடை பண்ணுது இந்த எண். இது மின் கடத்துது. அப்ப இதனுடைய தலைகீழி தான். என்னதுப்பா? தலைகீழினா ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுருங்க. ஓம் இன்வர்ஸ் அது என்னப்பா? மீட்டர் இன்வர்ஸ். சரிங்களா? ஓம் இன்வர்ஸ் என்னது? மீட்டர் இன்வர்ஸ். அப்ப அல்லது இதை ஓம் இன்வர்ஸ் பதிலாக என்னப்பா போடலாம்? மோ போடலாமா? மோ. அல்லது இந்த தமிழ்லையும் போடலாம். சரிங்களா? இப்படியும் எழுதிக்கலாம். என்னப்பா? இதை வந்து என்னையா எழுதலாம்? மோ மீட்டர் மைனஸ் மோ. இப்படியும் இங்கிலீஷ்லையும் எழுதுவாங்க, சில இடங்கள்ல தமிழ்லையும் எழுதுவாங்க. இது என்னப்பா? மின் கடத்து எண்ணினுடைய அலகு. சரிங்களா? மின் கடத்து எண்ணினுடைய அலகு. மின் கடத்து எண்ணினுடைய அலகு தான் இது. சரிங்களா? மின் கடத்து எண்ணினுடைய அலகு. சரிங்களா? மின் கடத்து எண்ணினுடைய அலகு மோ அல்லது மீட்டர் -1. சரிங்களா? பார்த்துக்கங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன அப்படின்னா நீங்க ஈஸியா அந்த 4 ஆப்ஷன் தான் வைப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இது என்னையா? மின் தடை. என்னையா? இது மின் தடை தான். இதுவும் மின் தடை எண்ணு தான். சரிங்களா? மின் தடை எண்ணு தான். இதுவும் மின் தடை எண்ணு தான். சரிங்களா? இதுவும் மின் தடை, இது மின் தடை எண். அப்ப இன்வர்ஸ் மைனஸ் வந்துச்சுனாவே எதுல கொண்டு வந்துடணும்னா இது வந்து என்னையா? ஓம் இன்வர்ஸ் அப்படின்னும் போடலாம். இது என்னது? ஓம் இன்வர்ஸ். இது ரெண்டும் வந்து கடத்துறது. சரிங்களா? இது ரெண்டு என்ன அப்படின்னா கடத்துறது. சரிங்களா? ஹலோ, ஏய் கிளாஸ் முடியல, இரு கூப்பிடுறேன். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கடத்துறது அப்படின்னு வந்துட்டாவே நீங்க என்ன தடைனாவே இன்வர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தடைனாவே என்னையா வரக்கூடாது? இன்வர்ஸ் வரக்கூடாது. கடத்துறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே 2 ஆன்சர் ஈஸியா நீங்க கழட்டி விட்டு போட்டுடலாம். சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எதற்கு மின்தடை எண் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா? மின்தடை எண் என்னதையா? மின்தடை எண்
எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின் தடை இதைத்தான் பார்க்கணும்யா. தடை என்ன, கடத்தி என்ன அப்படின்னு பார்க்கணும். கடத்தி எண் அப்படின்னா உலோகங்களுக்கு அதிகம். இதுகளுக்கு பூரா கடத்தி எண் அப்படின்னா எதுக்கு அதிகம் அப்படின்னா உலோகங்களுக்கு அதிகம். கடத்தி எண்ணுன்னா உலோகங்களுக்கு அதிகம். அவங்க கேட்டிருக்கிறது எதுப்பா? தடைன்றது எது மின்சாரத்தை கடத்தாம தடுத்தோம். ஒன்றும் இல்லை, கீழ்கண்டவற்றில் எது மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக கேட்டிருக்காங்க. அப்ப எதுதாப்பா கடத்தாது? ரப்பர் தான் கடத்தாது. சரிங்களா? ரப்பர் தான் கடத்தாது. அதனால மின் தடை எண் எதுக்கு அதிகம் அப்படின்னா ரப்பர். இதே இது மின் கடத்தி எண் கேட்டாங்கன்னா உலோகங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். கடத்தி எண்ணுன்னா பார்த்து போடுங்க. எதை கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து போடணும். சரிங்களா? இந்த தாமிரம், சரிங்களா? தாமிரத்தை பொறுத்தவரை என்னதியா? சிறந்த வெப்ப கடத்தி. சரிங்களா? தாமிரத்தினுடைய இணைதிறன் கேட்கலாம். 1, 2. தாமிரத்தினுடைய இணைதிறன் என்னையா? 1ம் இருக்கும் 2ம் இருக்கும். சரிங்களா? தாமிரம் 1 இருக்கும் 2 இருக்கும். இதுல 2 ஆக்சைடு இருக்கு. குப்ரஸ் ஆக்சைடு அடிக்கடி கேட்கிறாங்கயா. குப்ரஸ் ஆக்சைடோடைய கலர் என்ன அப்படின்னா சிவப்பு. குப்ரிக் ஆக்சைடோட கலர் என்ன அப்படின்னா கருப்பு. சரிங்களா? குப்ரிக் ஆக்சைடோட நிறம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கருப்பு கலரியா. சரிங்களா? இது கேட்பாங்கப்பா. சரிங்களா? அதுக்கடுத்து நிக்கல் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா சரியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நிக்கல்யா, நிக்கல் கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8th புக்ல இருந்தா கொஸ்டின் நிறைய எடுக்கும்போது நிக்கல் கண்டிப்பா கேட்பாங்க. நிக்கலை பொறுத்தளவு நமக்கு என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா வனஸ்பதி நெய். சரிங்களா? வனஸ்பதி நெய் அப்படின்றது அதாவது வனஸ்பதி எண்ணெய், அதாவது வனஸ்பதி எண்ணெய்ன்றது நெய் தான். நெய் தயாரித்தலில் அல்லது இப்படி கேட்பாங்க, வனஸ்பதி எண்ணெய் தயாரித்தலில் வினைவேக மாற்றி கேட்டலிஸ்டா எது பயன்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிக்கல் தாயா. சரிங்களா? அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன காந்த பொருள்ல வரலாம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன காந்த பொருள் அப்படின்னா பெரோ காந்த பொருள். சரிங்களா? என்ன காந்த பொருள்ல வரலாம் அப்படின்னா பெரோ காந்த பொருள்யா. அதே மாதிரி தாமிரமும் உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருக்குது, காந்தவியல்ல தாமிரமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கதான் உங்களுக்கு கேட்பாங்க. தாமிரம் எந்த காந்த பொருள்ல வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டயா காந்த பொருள்யா. சரிங்களா? தாமிரம் என்ன காந்த பொருள் அப்படின்னா டயா காந்த பொருள். சரிங்களா? அதுக்கடுத்து குரோமியம். சரிங்களா? குரோமியம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இரும்பு துருப்பிடித்தலை இதுக்கு என்ன முலாம் பூசுவாங்க அப்படின்னா துத்தநாகம் தான். ஆனா மெயினா என்ன அப்படின்னா குரோமியம் தான் பூசுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா ரேட்டு அதனுடைய இது ஜாஸ்தி. அதனால ஜிங்க் முலாம் தான் பூசுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ரப்பரியா, ரப்பர் ஒரு முக்கியமானது. நம்ம பாடத்திட்டங்கள்ல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படக்கூடிய அமிலம் என்ன அமிலம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன அமிலம் அப்படின்னா அசிட்டிக் அமிலம். ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த என்ன அமிலம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அசிட்டிக் அமிலம். ரப்பரை வல்கனை செய்தல். சரிங்களா? என்ன உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரப்பர் பாலை கெட்டிப்படுத்துறதுக்கு என்ன உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சல்பர். என்ன உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சல்பரியா. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8. கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. கூற்று, நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் மதிப்பு கொண்டது. சரிதாயா? சரிங்களா? இது உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்து எடுத்ததாயா. சரிங்களா? சரிதான். சரிங்களா? இதன் மதிப்பு 2.5 10⁻⁻6 ஓம் மீட்டர். தப்பியா? என்னது 1.5 10⁻⁻6 ஓம் மீட்டர் தான். அப்ப கூற்று சரி, என்னப்பா காரணம் தவறு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நைக்ரோம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதிக அதாவது வெப்பமேற்றும் சாதனங்கள்ல பயன்படுத்துவாங்க. அப்ப நைக்ரோம் என்னென்ன உலோகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்கப்பா. நைக்ரோம் அப்படின்றத இங்கிலீஷ்ல எழுதிருங்க. நைக்ரோம் என்னென்ன உலோகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நைக்ரோம் அப்படின்றத எழுதிருங்க. இதுல மெயினா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். என்னப்பா? நிக்கல். சரிங்களா? நிக்கல். சரிங்களா? இந்த CH அப்படின்றது குரோமியம். சரிங்களா? குரோமியம். எம்ன்றது என்ன இருக்கும்? எம்ல வர்ற உலகம் என்னவாயா இருக்கும்? மாங்கனீஸ். சரிங்களா? மைல்டா என்ன இருக்கும் அப்படின்னா இரும்பு இருக்கும். சரிங்களா? மைல்டா என்ன இருக்கும் அப்படின்னா இரும்பு இருக்கும். அப்ப நைக்ரோம்ல என்னென்ன உலகங்கள் இருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதான் கை என்னையா உயர் மின்தடை எண் மதிப்பு கொண்டது. இது தெரிஞ்சுக்கங்க. 1.5 10⁻⁻6 மீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9. தவறானதை காண்க. இப்பதான் பார்த்தோம். நைக்ரோம் உலக கலவை வெப்ப மற்றும் வெப்பமேற்றும் சாதனமாக என்னையா வெப்பமேற்றும் சாதனமாக பயன்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கயா.
வெப்பமேற்றும் சாதனமாக பயன்பட காரணம் என்ன அப்படின்னா அதிக மின்தடை. சரிங்களா, சரிதான். அதிக மின்தடை கொண்டதுதான். சரிங்களா, குறைந்த உருகுநிலை கொண்டது தப்பியா? குறைந்த உருகுநிலை கொண்டதுதான் தப்பு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக உருகுநிலை தான் விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்குங்கய்யா. சரிங்களா, இதே இந்த குறைந்த உருகுநிலை எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் உருகிக்கு வரும். சரிங்களாயா, மின் உருகி ஏற்கனவே உங்களுக்கு போன முறை எக்ஸாம்ல கேட்டதா. மின் உருகி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை கொண்டது. என்ன இணைப்புல இணைக்கப்படும் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கப்படும். மின் உருகிதாயா என்ன இணைப்புல இணைக்கப்படும் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கப்படும். என்ன இணைப்பியா? தொடர் இணைப்புல இணைக்கப்படும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மின் உருகில் உள்ள உலோகங்கள் என்ன அப்படின்னு கேட்பா. லெட்டும் டின்னும். மின் உருகில் உள்ள உலோகங்கள் என்ன அப்படின்னா லெட்டும் டின்னும். இந்த லெட்டும் டின்னும் தான் எதுல இருக்கும்? பட்ராசில் உள்ள உலோகங்கள் அப்படின்னாலும் இந்த லெட்டும் டின்னும் தான். சரிங்களா, ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாதியா. மின் உருகி அப்படின்னா அதிக மின்தடை தான் என்னதுப்பா? குறைந்த உருகுநிலை. இதே இது நைக்ரோம் அப்படின்னா அதிக மின்தடை அதிக உருகுநிலையா. ரெண்டையும் போட்டு கொஸ்டினை குழப்பிடாதீங்க. சரிங்களா. 10 கூற்று மற்றும் காரணத்தை ஆராய. கூற்று, தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடை மதிப்பு மிக உயர் மின்தடை மதிப்பை விட குறைவாக இருக்கும். சரிங்களா, தப்பியா? சரிங்களா. அடுத்து, பக்க இணைப்பில் தொகுபயன் மின்தடை மதிப்பு மிக குறைந்த மின்தடை மதிப்பை விட அதிகமாக இருக்கும். ரெண்டுமே தப்பு தான். சரிங்களா, உங்களை பொறுத்தளவுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்டேட்மெண்டாவும் வரலாம். சரிங்களா, தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கிறதுக்கும் சொல்லலாம். சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 ஓம் 10 ஓம் 5 ஓம் கொண்ட 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகிறது எனில் தொகுபயன் மின்தடை மதிப்பு என்ன கேட்பாங்க. 5 ஓம். சரிங்களா, 5 ஓம் 10 ஓம் 5 ஓம் கொண்ட மின்தடைகள். சரிங்களா, என்ன இணைப்புல இணைக்கப்படுகிறது அப்படின்னா தொடர் இணைப்புல இணைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர் இணைப்புல இணைச்சிடுறாங்க. சரிங்களா, தொடர் இணைப்பு அப்படின்னா என்ன பண்ணிருங்கன்னா 3ஐயும் கூட்டி போட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்களா, 5 10 எவ்வளவு? 15 15 பிளஸ் 15 30. அப்ப தொகுபயன் மின்தடை மதிப்பு எவ்வளோயா? 30. எவ்வளோயா? தொகுபயன் மின்தடை மதிப்பு வந்து 30. சரிங்களா, கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை விளக்குவோம். இதே இது பக்க இணைப்புல இணைக்கப்பட்டா இதே 5 ஓம் தான் 10 ஓம் 5 ஓம். சரிங்களா, 5 எவ்வளோயா? 10 15. பக்க இணைப்புல இணைக்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நாட்கள்ல பண்ற மாதிரியே மேக்ஸ்ல பண்ற மாதிரியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க, தலைகீழா போட்டுருங்க. அப்போ 1/5 1/10 1/15. சரிங்களா, 15 அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம்யா, எவ்வளவு வரும்? 30 வரும். சரிங்களா, 30 அப்படின்னா 6, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 2, அப்ப 11/30. பழையபடி என்ன பண்ணிருங்க அப்படின்னா 30/11 போட்டுருங்க. 2 சம்திங்ல வரும், 2 புள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்ப இது என்னையா 2 சம்திங் அப்படின்றது பக்க இணைப்புல தொகுபயன் மின்தடை. பக்க இணைப்புல என்னப்பா? தொகுபயன் மின்தடை அப்படின்றது. இது வந்து பாத்தீங்க 30 அப்படின்றது தொடர் இணைப்புல தொகுபயன் மின்தடை. இப்ப பாருங்க உங்களுக்கு தெளிவா அந்த கூற்று புரியும். தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடை. சரிங்களா, கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3 கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. மிக உயர் மின்தடை மதிப்பை விட குறைவாக இருக்கும். இப்ப 5 ஓம் 10 ஓம் 5 ஓம். இதுல கை எவ்வளோயா? 15. ஆனா தொகுபயன் மின்தடை எவ்வளவு? 30. அதை விட கையை விட எப்படிதான் இருக்கு? கையா தான் இருக்கு. அப்ப வந்து கூற்று தப்பு. சரிங்களா, முடிஞ்சு. அடுத்து வாங்க, பக்க இணைப்புல தொகுபயன் மின்தடை. இப்ப பக்க இணைப்பு பாருங்க, அதே 5 ஓம் 10 ஓம் 5 ஓம் தான். என்னையா தொகுபயன் மின்தடை மதிப்பு வந்து 2. சரிங்களா, குறைந்த மின்தடை இதுல எது குறைந்த மின்தடை? 5. 5 விட எப்படி இருக்கு? 2. 5 விட குறைவா தான் இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதுவும் தவறுதான். சரிங்களா, பாத்துக்குங்க. கணக்காவே கேட்கலாம். தொடர் இணைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டி போட்டுருங்க. பக்க இணைப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் 1 எடுத்து பழையபடி தலையிலா போட்டுறோம்யா. சரிங்களா, நாட்கள் கணக்கு மாதிரியவே செஞ்சிருங்க. சரிங்களா, அதுக்கடுத்து தொடர் இணைப்புல எது சேமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாயக்கூடிய கரண்ட் அந்த மின்னோட்டம் வந்து சேமா இருக்குமியா கேட்பாங்கப்பா. பக்க இணைப்புல எது சேமா இருக்கும் அப்படின்னா மின் அழுத்த வேறுபாடு சேமா இருக்கும். சரிங்களா, ரெண்டையும் மறந்துடாதீங்க. அதுல தொடர் இணைப்பு அதே மாதிரி கேட்பாங்கப்பா. தொடர் இணைப்புல ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் அப்படின்னா டோட்டலாவே எரியாது, அந்த மின் சுற்று பழுதடைஞ்சிரும். பக்க இணைப்புல ஏதாவது ஒரு சுற்று பழுதடைஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு எரியும். சரிங்களா, ஒரு குதிரை திறன் என்பது. சரிங்களா, ஒரு குதிரை திறன் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எஸ்ஐல சார்பாய்வாளர் தேர்வாக இருக்கட்டும், காவலர் தேர்வாக இருக்கட்டும், இந்த வினா இல்லாதது மேக்சிமம் இருக்காதியா. சரிங்களா,
அப்ப ஒரு குதிரை திறன் என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. எவ்வளவு அப்படின்னா 750 வாட். ஒரு குதிரை திறன் என்பது எவ்வளவு வாட் அப்படின்னா 750 வாட். அப்ப 250 வாட் இப்ப புதுசா ஸ்கூல் புக்ல ஆட் பண்ணிருக்காங்க கழுதை திறன். சரிங்களா? கழுதை திறன் தான். சரிங்களா? அதாவது குதிரை திறன்ல 3ல் 1 பங்கு தான் கழுதை திறன்யா, அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து போர் நைட்டு தான் 2 வாரங்கள். போர் நைட் என்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வாரங்கள். போர் நைட் என்பதுதான் 2 வாரங்கள். சரிங்களா? அடுத்து 3.6 10⁻6 ஜூல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோவாட் மணி. என்னையா? 1 கிலோவாட் மணி தான் 3.6 10⁻6 ஜூல்யா, 1 கிலோவாட் மணி. சரிங்களா? அடுத்து மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வாட் வினாடி. என்னையா? மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் வினாடி தான். மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு வந்து வாட் வினாடி. சரிங்களா? மின்னாற்றலுடைய எஸ்ஐ அலகு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்திறனின் அலகு தான் என்ன அப்படின்னா வாட். இது என்னப்பா? மின்திறனினுடைய அலகு தான் வாட். சரிங்களா? பிசிக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாம் தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கங்கயா. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ ஆகணும், சார்பாய்வாளர் ஆகணும், 2025 வரும்பொழுது நானும் ஒரு சாய்வாளர் ஆய்வேன் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி இருந்தால் தான் செய்ய முடியும். சரிங்களாயா? அதனால வந்து ஒவ்வொன்றும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. வாட் வினாடி பார்த்துட்டோம். இந்த கிலோவாட் என்பது என்ன அப்படின்னா மின்திறனினுடைய பெரிய அலகுதாயா. மின்திறனினுடைய பெரிய அலகு தான் என்ன அப்படின்னா கிலோவாட். மின்திறனுடைய பெரிய அலகு தான் கிலோவாட். சரிங்களா? அதுக்கடுத்து கிலோவாட் மணி என்பது என்ன அப்படின்னா மின்னாற்றலினுடைய பெரிய அலகு. இது வந்து மின் ஆற்றலின் பெரிய அலகு. என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பார்த்து போடுங்கய்யா. மின் ஆற்றலினுடைய பெரிய அலகு தான். சரிங்களா? எஸ்ஐ அலகு கேட்குறாங்களா? மின்திறனின் அலகு வாட், மின் ஆற்றலின் அலகு வாட் வினாடி. இது வந்து இது மின்திறனினுடைய பெரிய அலகு. நீங்க அவசரப்பட்டு மின்திறன் வாட்னு அடிச்சக்கூடாது. அவன் பெரிய அலகு என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். சரிங்களாயா? பார்த்து போடுங்க. இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள் மின் விசிறிகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டத்தினுடைய அளவு என்ன அப்படின்னா பார்த்துருப்பீங்க. 5 ஆம்ப் 5 ஆம்ப் அப்படின்னு. சரிங்களாயா? 5 ஆம்ப் தான். இது 15 ஆம்ப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹை வோல்டேஜ் எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா குளிர்சாதன பெட்டி பிரிட்ஜுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சலவை பெட்டி. சரிங்களா? அயன் பாக்ஸுக்கு. அதுக்கப்புறம் வெந்நீர் சூடேற்றி. சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்ப் வேணுமையா. மின் சலவை பெட்டி. சரிங்களா? மின் சலவை பெட்டி, குளிர்சாதன பெட்டி. சரிங்களா? ஹீட்டர், அந்த வெந்நீர் சூடேற்றி, இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆம்ப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. 15 ஆம்பியா. ஏன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால எது வேணாலும் கேட்கலாம். இது கூட கேட்கலாம். இது நார்மலா 5 ஆம்ப். இது மின் சலவை பெட்டி, குளிர்சாதன பெட்டி, வெந்நீர் சூடேற்றி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆம்ப் வேணும் அப்படின்னா மின்னோட்டம் 15 ஆம்பியா. அடுத்து எல்இடி என்பது மின்சாரம் செல்லும் பொழுது எந்த ஒளியை உமிழும்? எல்இடி அப்படின்றது தெரியுனியா? லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடின்றது லைட் எமிட்டிங் டயோடு. சரிங்களா? லைட் எமிட்டிங் டயோடியா. இது எக்ஸ் கதிர்கள்யா, வெறுங்கதிர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன கதிர்கள் அப்படின்னா எக்ஸ் கதிர்கள். சரிங்களா? என்ன ஒளியை உமிழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. யோசிச்சு தப்பா போடக்கூடாது. எல்இடி லைட் ஸ்கிரீன்ல வரும்பொழுது எதை வச்சு பார்க்குறோம்? கண்ணை வச்சு பார்க்குறோம். அப்ப என்ன ஒளி தான் அப்படின்னா கண்ணூறு ஒளி தான். சரிங்களா? விசிபிள் லைட்டு தான். என்ன லைட்டியா? விசிபிள் லைட்டு தான். சரிங்களா? இதனுடைய அப்ளிகேஷன் ஏன்னா மின்காந்த அலைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அலைகள் இருக்கும். மின்காந்த அலைகள்ல எத்தனை அலைகள் இருக்கும்? 7 அலைகள் இருக்கும். கண்டிப்பா இந்த 7 அலைகள்ல ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அலைகளை தேடி தேடி படிங்க. 7 அலைகளை நம்ம அலை போல தேடி படிங்க. அப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க் வரும். சரிங்களா? 1 மார்க் வந்து இந்த 7 அலைகள்ல உறுதியாக உண்டு. சரிங்களா? அப்ப கண்ணூறு ஒளி வந்து பார்த்தோம் அப்படின்னா புகைப்படம் எடுக்க. சரிங்களா? புகைப்படம் எடுக்க எது அப்படின்னா கண்ணூறு ஒளியா. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்வை புலம். இந்த கண்ணூறு ஒளின்ற மின்காந்த அலைகள் இருக்கிறதுனாலதான் நம்ம பார்க்க முடியுது. பார்வை புலத்தை அளிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாலும் இதுதாயா. அதுக்கடுத்து வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான். எலக்ட்ரானே 2 இருக்கும். வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் என்னை கண்டறிய எது அப்படின்னா இதாயா. வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களை கண்டறிய. சரிங்களா? வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களை கண்டறிய. அதுக்கடுத்து இதனுடைய அளவு மட்டும் கேட்பாங்கப்பா. அளவு கேட்டாங்க அப்படின்னா
நானோமீட்டர்ல கேட்டாங்க அப்படின்னா 400 நானோமீட்டர் டு எவ்வளோயா 700 நானோமீட்டர்யா. சரிங்களா. இதே இது ஆங்ஸ்டாம்ல கேட்டாங்க அப்படின்னா 4000. சரிங்களா. 4000 ஆங்ஸ்டாம் டு சரிங்களா 7000 ஆங்ஸ்டாம். சரிங்களா. ஆங்ஸ்டாம்ல கேட்டா சரிங்களா பாத்துக்கீங்க. அதுக்கடுத்து இந்த எக்ஸ் கதிர்கள் இதனுடைய அப்ளிகேஷனும் கேட்பாங்க. எக்ஸ் கதிர்களை யார் கண்டுபிடிச்சான்னா உங்களுக்கே தெரியும். யாருப்பா? ரான்ஜன். எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரான்ஜன்யா. எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் வந்து ரான்ஜன். சரிங்களா. இதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறையில நோய்களை கண்டறியறது தான் இதனுடைய மிக முக்கியமான அப்ளிகேஷன். என்னையா? மருத்துவத்துறையில நோய்களை கண்டறியது இதனுடைய மிக முக்கியமான அப்ளிகேஷன். அதே மாதிரியே பாருங்க, வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் அப்படின்னா எது அப்படின்னா கண்ணுறு ஒளி. கண்ணு வந்து வெளியில் உள்ள பொருளை தான் பார்க்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்வட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் அப்படின்னா இதுதாயா உள்வட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களை கண்டறிய எது அப்படின்னா எக்ஸ் கதிர்கள். சரிங்களாயா. அதுக்கடுத்து மருத்துவத்துறையில நோய்களை கண்டறிய அதே மாதிரி சிறுநீரகத்துல கல் உண்டாயிருச்சுனாலும் இதுதான். உலோகங்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை கண்டறியவும் இதுதான் பயன்படும். சரிங்களாயா. அதுக்கடுத்து அகச்சிவப்பு கதிர்கள் இது ஒரு முக்கியமானதுயா. சரிங்களா. இந்த அகச்சிவப்பு கதிர்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேடியஸ். இது வந்து வானிலை முன்னறிவிப்பான். இதனுடைய மிக முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிலை முன்னறிவிப்பான்யா. வானிலை முன்னறிவிப்பான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமை இல்லங்கள்ல வெயில் காப்பானாக பயன்படக்கூடியது எது அப்படின்னாலும் இதுதான். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து முட நீக்கி சிகிச்சையில பயன்படக்கூடியதும் இதுதான். அடுத்து உலர்பழங்கள். சரிங்களா. அந்த திராட்சை ஏதாவது உலர்பழங்கள் பழங்கள் உள்ள நீரை நீக்கி உலர்பழங்கள் அப்படின்னு கேட்பான். பழங்கள் உள்ள நீரை நீக்கி உலர்பழங்கள் தயாரிக்க எது அப்படின்னாலும் அகச்சிவப்பு கதிர்கள் தாயா. சரிங்களா. அதே மாதிரியே புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேடியஸ் இதுவும் ஒரு முக்கியமானதுயா. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. இது மெயினா என்ன அப்படின்னா மெயின் அப்ளிகேஷன் தடவியல் துறையில பயன்படக்கூடியது. சரிங்களா. தடவியல் துறைகள்ல கைரேகை நிபுணர்கள் கைரேகையில கண்டறிய கைரேகை நிபுணர்கள் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா இதுதான். அதே மாதிரியே போலி பத்திரங்கள் கள்ள நோட்டுகளை கண்டறிய இதுதான் பயன்படும். என்னையா? போலி பத்திரங்கள் கள்ள நோட்டுகளை கண்டறிய இதுதான் பயன்படும். சரிங்களா. போலி பத்திரங்கள் கள்ள நோட்டுகளை கண்டறிய இதுதான் பயன்படும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ உபகரணங்கள்ல அதுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியதுயா மருத்துவ உபகரணங்கள்ல நுண்ணுயிரி கொல்லியாக ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட் அந்த பாக்டீரியா போன்ற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்க எது அப்படின்னாலும் இந்த புறஊதா கதிர்கள் தான். சரிங்களா. இது வந்து முக்கியமானதுயா. அடுத்து எல்இடி தயாரிக்க பயன்படும் வேதி சேர்மம் அப்படியே என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா இதுவும் கேட்கலாம்யா. கேலியம் பாஸ்பேட் கேலியம் ஆக்சைடு. சரிங்களா. கேலியம் பாஸ்பேட் கேலியம் ஆக்சைடு ஏ மற்றும் பி ரெண்டும் ரைட்டு தாயா. சரிங்களா. இந்த கால்சியம் கார்பைடு அப்படின்றது பழங்களை பழுக்க வைக்க கல்லு வச்சு பழுக்க வைக்கிறோம்ன்றாங்க இல்லையா அதுதான் இது கால்சியம் கார்பைடு. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அசிட்டிலின் ஹைட்ரஜன் வாயு தயாரிக்க என்னதுயா அசிட்டிலின் ஹைட்ரஜன் வாயு தயாரிக்க எது பயன்படும்னாலும் இதுதான். ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுல கேட்கலாம். அசிட்டிலின் ஆக்சி அசிட்டிலின் தான் என்னப்பா உலகங்களை ஒட்டவும் வெட்டவும் பயன்படக்கூடியது ஆக்சி அசிட்டிலின். இந்த எல்இடி தொலைக்காட்சி பயன்படக்கூடியது இது ரெண்டு தான். சரிங்களா. அடுத்து வண்ண தொலைக்காட்சியில் தயாரிக்க பயன்படாத நிறம் அதாவது என்ன அப்படின்னா வண்ண தொலைக்காட்சியில என்ன நிறங்கள் அப்படி இருக்குன்றாங்க. மேஜர் கலர்ஸ் முதன்மை நிறங்களை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களாயா. முதன்மை நிறங்கள். சரிங்களாயா. முதன்மை நிறங்கள் அப்படின்றது என்னப்பா முதன்மை நிறம் அப்படின்றது என்னையா ரெட்டு ப்ளூ கிரீன். சரிங்களா. ரெட்டு ப்ளூ கிரீன். சரிங்களா. இதுதான் முதன்மை நிறங்கள். இதுதான் எங்க இருக்கும் அப்படின்னா வண்ண தொலைக்காட்சியில இருக்கும். சரிங்களா. வண்ண தொலைக்காட்சியில் உள்ள நிறங்கள் அப்படின்னாலும் இதுதான். முதன்மை நிறங்கள் அப்படின்னாலும் இதுதான். சரிங்களா. அப்ப ரெட்டு ப்ளூ கிரீன். சரிங்களா. இது மூணு இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க பயன்படாத நிறம் எதுப்பா கருப்பு தான். இது மூணும் இருக்கு. சரிங்களா. அப்ப ரெட்டு ப்ளூ கிரீன் தாயா முதன்மை நிறங்கள். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறக்குருடு உள்ளவர்கள் கேட்பாங்கப்பா. இந்த நிறக்குருடு உள்ளவர்கள் எந்த நிறங்களை பிரித்தறிய முடியாது அப்படின்னு கேட்பாங்க. எது அப்படின்னா ரெட்டையும் கிரீனையும் மட்டும் பிரித்தறிய முடியாதுயா. நிறக்குருடு உள்ளவர்கள் எந்த நிறத்தை மட்டும் பிரித்தறிய முடியாது அப்படின்னா ரெட்டு கிரீன். சரிங்களா. நிறக்குருடை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஜான் டால்டன். சரிங்களா. ஜான் டால்டன் இவர் கெமிஸ்ட்ரியில என்ன விதி சொல்லியிருப்பாருப்பா பெருக்கல் விகித விதி. என்னையா ஒரு விஷயத்தை எதுக்கு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா பல இடங்கள்ல பார்த்தா தான் ஞாபகம் வரும். அதனாலதான் அடிக்கடி சொல்றேன்.
பெருக்கல் விகித விதி சொன்னவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன். சரிங்களாயா? அடுத்து எல்இடி தொலைக்காட்சியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சேம்ஸ் மிட்சல். சேம்ஸ் பி மிட்சல்யா. நல்லா பாத்துக்கங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா அறிவியல் அறிஞர்களுடைய கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாடமும் சயின்ஸ்ல எல்லா பாடமும் சேர்த்து மினிமம் ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் வரையா மறந்துடாதீங்க. மினிமம் 6 அல்லது 7 கொஸ்டின் கண்டுபிடிப்பு. சரிங்களா? கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே ஒரு நாள் வகுப்பு எடுப்போம், பார்ப்போம். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் கண்டுபிடிப்பா எல்லா இதுலயும் பார்ப்போம். சரிங்களாயா? அப்ப எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கியவர் யார் அப்படின்னா சேம்ஸ் பி மிட்சல். மைக்கேல் பாரடே யாருப்பா? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர். என்னதுப்பா? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா இவர் தான். சரிங்களாயா? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மைக்கேல் பாரடே. இன்னொன்னு எலக்ட்ரோலிசிஸ் என்னையா மின்னார் பகுத்தல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியவரும் இவர் தான். மின்னார் பகுத்தல் மின்னார் பகுத்தல். சரிங்களாயா? எலக்ட்ரோலிசிஸ் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது மின்னார் பகுத்தல் அதை கண்டறிந்தவரும் இவர், அந்த வார்த்தையை பயன்படுத்தியவரும் இவர் தான். ஐசக் நியூட்டன் யாரியா? நிறப்பிரிகையை கண்டறிந்தவர். யாருப்பா? நிறப்பிரிகையை கண்டறிந்தவர். நிறப்பிரிகை அப்படின்றது வெள்ளை ஒளி ஒன்றை முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் பொழுது 7 வண்ணங்களாக பிரிய அடையும், அதுதான் இது. சரிங்களா? கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டெட் மின்காந்த தூண்டலை பற்றிய காந்த விளைவியா. நல்லா பாத்துங்க. மின்காந்த தூண்டல்னா இவரு. மின்காந்த தூண்டலை பற்றிய காந்த விளைவு அப்படின்னா கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டெட். சரிங்களா? மறந்துடக்கூடாதியா. அடுத்து ஒரு பிக்கோ கூலும் என்பது என்ன அப்படின்றது. பிக்கோ கூலும் என்பது என்ன அப்படின்னா 10⁻⁻12 கூலும் தான். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ கூலும். இது வந்து என்னையா? மைக்ரோ கூலும். சரிங்களா? இது வந்து மைக்ரோ கூலும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நானோ. எப்பயுமே மைக்ரோ அப்படின்னு வந்துட்டாவே 10⁻⁻6 நானோ அப்படின்னு வந்துட்டாவே 10⁻⁻9 தான். பிக்கோ அப்படின்னாலும் 12 தான். இது வந்து என்ன அப்படின்னா மில்லி. 10⁻⁻3ன்றது மில்லியா. சரிங்களா? கேட்கலாம். சரிங்களா? இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை நியூட்டனுடைய எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது தெரியுமா? நியூட்டனுடைய 3வது விதியின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. சரிங்களா? இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். முதல் விதி என்னப்பா? நிலைமை விதி. முதல் விதி என்னையா? நிலைமை விதி. சரிங்களா? 2வது விதி தான் என்ன விதியா? விசையின் வரையறை கேட்பாங்கப்பா. விசையினுடைய வரையறையை தரக்கூடியதுதான் என்ன விதி அப்படின்னா 2வது விதி. விசையினுடைய செகண்ட் லா என்ன அப்படின்னு கூட கேட்கலாயா? F = ma, அதாவது போர்ஸ். Fன்றது போர்ஸ்யா, எம்ன்றது மாஸ் பொருளினுடைய நிறை, ஏன்றது என்னப்பா? முடுக்கம். இப்படி கூட கேட்கலாம். முடுக்கத்தையும் ஒரு பொருளின் நிறையையும் பெருக்கி வரக்கூடிய முக்கியமான இயற்பியல் அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விசை. சரிங்களா? F = ma. சரிங்களா? F = ma அப்படின்றது 3வது விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. சரிங்களா? பாத்துக்குங்க. 2வது விதிதான் விசையின் வரையறையை தரக்கூடியது. அடுத்து மின்னோட்டத்தின் அலகு. இது எல்லாமே பார்த்தாச்சு. என்னையா? மின்னோட்டத்தின் அலகு என்னப்பா? ஆம்பியர். இது வந்து மின்னூட்டம். இது மின்னழுத்த வேறுபாடு. இது என்னப்பா? அழுத்தத்தின் அலகு தான் பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். அல்லது அழுத்தத்தின் அலகு வேற என்னப்பா இருக்கும்? அழுத்தத்தை என்ன எழுதலாம்? விசை பை பரப்புன்னு எழுதலாம். அழுத்தம் வந்து என்னையா? விசை பை பரப்பு. அதனால என்னையா? நியூட்டன் மீட்டர் -2. ஏன்னா பரப்புனா நீளம் இன்ட்டு அகலம். சரிங்களா? மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் -2. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணினி அகாடமியின் சார்பாக ஜூன் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய மார்னிங், அதாவது காலை வகுப்புகள், காலை அதாவது 10 to 1 சரிங்களா வகுப்புகள் நடைபெற ஆரம்பமாக இருக்கின்றது. சரிங்களா? உங்களுடைய வெற்றி கணியை சார்பு ஆய்வாளர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல நம்பரை தொடர்பு கொண்டு எங்களிடம் வந்து சேருங்க. கண்டிப்பா சார்பு ஆய்வாளர் ஆயிடலாம். அடுத்து மின் அதிர்ச்சியை தராத மின் இயக்கு விசையினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான்ப்பா. இது டைரக்டா பாக்ஸ்குள்ள இருந்து தான் எடுத்தது. இதுல வேற ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. எவ்வளவு அப்படின்னா 9 வோல்ட். சரிங்களா?
அடுத்து மின்கல அடுக்கு சூரிய மின்கலங்கள் வெப்ப மின் இரட்டைகளில் செயல்படுவது நேர்திசை மின்னோட்டங்கள். சரிங்களா? சரிதாயா? சரி. கைபேசி, வானொலி பெட்டி, மின் விசைப்பலகை, மின்சார வாகனங்கள் நேர்திசை. சரிங்களாயா? நேர்திசையா? நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்கின்றன. அதுவும் சரிதான். அப்ப என்னப்பா? கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். சரிங்களா? நம்ம வீட்டில் மட்டும்தான் என்ன அப்படின்னா பயன்படுத்துகிற கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்டியா மாறுதிசை மின்னோட்டம். சரிங்களா? அடுத்து சிறும மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் டைரக்ட் கொஸ்டின் தாயா, ஆனால் கேட்கலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா 1.602 10⁻⁻19 கூலும் சிறும மின்னோட்டத்தினுடைய மதிப்பியா. அதாவது ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு புரோட்டானினுடைய நிறை தான் இது. சரிங்களா? நிறைன்னு சொல்ல முடியாது. ஒரு எலக்ட்ரானினுடைய மின்னோட்டத்தினுடைய அளவு அல்லது புரோட்டானுடைய மின்னோட்டத்தினுடைய அளவு தான். அடுத்து கண்ணாடி தண்டு பட்டு துணியால் தேய்க்கும் பொழுது நிகழ்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கயா. அதாவது மின் துகள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் துகள்கள் ஒரு பொருள்ல இருந்து, சரிங்களாயா, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கியா. மின் துகள் வந்து ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு எது மூலம் போகலாம் அப்படின்னா உராய்வு மூலம் போலாம்யா. சரிங்களா? ரெண்டாவது கடத்துதல், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் தூண்டல், மின் கடத்துதல். சரிங்களா? மின் கடத்துதல் இந்த 3 முறையில பரவலாம். சரிங்களாயா? மின் தூண்டல், சரிங்களா, மின் தூண்டல் இந்த 3 முறையில பரவலாம். அப்படி கண்ணாடி துண்டையும் பட்டு துணியும், அதாவது உராய்வு, கடத்துதல், மின் கடத்துதல், சரிங்களா, 3 முறையில பரவலாம்யா. அப்ப கண்ணாடி தண்டை பட்டு துணியால தேய்க்கிறீங்க. அப்ப கண்ணாடி துண்டுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு போகும் அப்படின்னா பட்டு துணிக்கு எலக்ட்ரான் போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா கண்ணாடி துண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் மின்னோட்டம் பெறும், பட்டு துணி வந்து எதிர் மின்னோட்டம் பெறும். ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அப்படியே டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். அதே மாதிரியே சீப்போ தலைமுடியும் கேட்பாங்க. ரெண்டையும் சீப்பை வச்சு தலைமுடியை சீவும் பொழுது எது நேர் மின்னோட்டம், எதிர் மின்னோட்டம் அப்படின்வாங்க. சீப்பு எதிர் மின்னோட்டம். சரிங்களா? இது வந்து நேர் மின்னோட்டம். சரிங்களா? அதே மாதிரியே வந்து எஃபனைட்டையும், சரிங்களா, எஃபனைட் தண்டையும், சரிங்களா, இதுவும் கேட்பாங்க. எது அப்படின்னா கம்பளி ஆடையும். சரிங்களா? அப்ப கம்பளி என்ன இது மின்னோட்டம் அப்படின்னா நேர் மின்னோட்டம், எபனைட் தண்டு எதிர் மின்னோட்டம். இந்த இது 3 கேட்பாங்கப்பா. ஒரு பொருள்ல இருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் வந்து 3 முறையில கடத்துதல், மின் தூண்டல், அந்த உராய்வு மூலம் கடத்தப்படும். அப்ப எது அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறதுனால இந்த 2 காம்பினேஷன் கேட்டாங்கன்னா கண்ணாடி நேர் மின்னோட்டம், பட்டு துணி எதிர் மின்னோட்டம். சரிங்களா? சீப்பு தலைமுடி கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைமுடி நேர் மின்னோட்டம், சீப்பு எதிர் மின்னோட்டம். இதே எபனைட்டையும் கம்பளியும் ரெண்டையும் தேய்க்கும் பொழுது கம்பளி நேர் மின்னோட்டம், எபனைட் எதிர் மின்னோட்டம். ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ எதிர் மின்னோட்டம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் தங்க இலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தங்க இலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட்டியா. சரிங்களா? என்னது? வில்லியம் கில்பர்ட் தான். சரிங்களா? இவர் தான் தங்க இலை சாரியா. இவர் நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் தான். நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் தான் இரு. தங்க இலை மின்காட்டி வந்து ஆப்ரஹாம் பென்னட். தப்பியா? ஆப்ரஹாம் பென்னட் தான் தங்க இலை மின்காட்டி. சரிங்களா? இவர் வந்து நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் தான் வில்லியம் கில்பர்ட். ஒரு பொருள்ல மின்துகள் இருப்பதை, சரிங்களா, இதுவே கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். மின்துகள் இருப்பதை கண்டறியக்கூடிய கருவி தான் என்னப்பா? நிலை மின்காட்டியா. சரிங்களா? மின்துகள் இருப்பதை கண்டறியக்கூடிய கருவி தான் நிலை மின்காட்டி. அதை கண்டுபிடிச்சவர் தான் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். இவருடைய முக்கியமான நூல்யா, அடிக்கடி கேட்கக்கூடிய நூல் தி மேக்னடைட் கேட்பாங்கப்பா. தி மேக்னடைட் என்னுடைய நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் தாயா. இவர் தான் காந்தவியல் கோட்பாடு உருவாகவே, சரிங்களா, காந்தவியல் அப்படின்ற ஒரு பிரிவு உருவாகிறதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா இவர் தான். சரிங்களா? டயோகுலஸ் ஒரு நூல் எழுதியிருப்பாரியா, எரிக்குமாடிகள். சரிங்களாயா? எரிக்குமாடிகள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஹென்றி போத்தே உங்களுக்கே தெரியும். எதுப்பா? அணுக்கரு இணைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஹென்றி போத்தே. அணுக்கரு இணைவு 2 எங்கப்பா இருக்கு? 2 தான். ஒன்று ஹைட்ரஜன் குண்டு, இன்னொன்று என்னதுப்பா? சூரியன் மின்மீன்ல அணுக்கரு இணைவு தான். சரிங்களா? இப்போ கணின ஏசி அகாடமி சார்பாய்வாளர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அண்டு நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பு
ரெண்டுமே போகுதுயா, வகுப்பும் போது டெஸ்ட் பேஜும் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, நீங்கள் எதில் வந்து சேரணுமோ காலம் தாழ்த்தாமல் சேர்ந்து உங்களுடைய வெற்றி கனியை பெற கீழ்கண்ட ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களாயா. அடுத்து, இரும்பு துருப்பிடிப்பதை தடுப்பதற்கு அதன் மீது என்ன உலோகம் பூசப்படுகிறது? என்னையா, என்ன உலோகம் பூசப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. என்ன உலோகம் அப்படின்னா துத்தநாக உலகம் தான் பூசப்படும். என்ன உலகம்யா? துத்தநாக உலகம் தான் பூசப்படும். இப்ப இரும்பு துருப்பிடிப்பது என்ன அப்படின்னு கேட்பாங்கப்பா. என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம். சரிங்களா, இரும்பு துருப்பிடித்தல் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம். துருப்பிடித்தலுக்கு வாய்ப்பாடு கேட்பாங்கப்பா. Fe2O3 சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்யா, அடிக்கடி கேட்கக்கூடியதுயா. துருப்பிடித்த இரும்பினுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா Fe2O3 X2H2O. இதுதான் இரும்பு துருப்பிடித்தலுக்கு அப்புறம் வாய்ப்பாடு. இரும்பு துருப்பிடித்தலுக்கு அப்புறம் அதனுடைய எடை கூடுமா குறைவான? கண்டிப்பா கூடத்தான் செய்யும். சரிங்களா, என்ன ஆக்சைடு? 2 ஆக்சைடா 3 ஆக்சைடா அப்படின்னு கேட்பாங்க. இரும்பு 2 ஆக்சைடா 3 ஆக்சைடா அப்படின்னா என்ன ஆக்சைடு அப்படின்னா 3 ஆக்சைடா தான். 3 ஆக்சைடு தான் ரைட்டு. இரும்பு 3 ஆக்சைடு தான். பெரசா பெரிக்கா அப்படின்னு கேட்பாங்க. பெரிக் ஆக்சைடு தான் ரைட்டியா. பெரிக் ஆக்சைடு தான். துரியறிய இரும்பு என்பது பெரிக் ஆக்சைடு தாயா. 2 ஆக்சைடா இரும்பு 2 ஆக்சைடு 3 ஆக்சைடு கொடுப்பான். 3 ஆக்சைடு பெரசா பெரிக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிக் ஆக்சைடு தாயா. அடுத்து ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆக்சிஜனை என்னப்பா ஏற்றுக்கொள்ளுதல். சரிங்களா, ஆக்சிஜனை ஏற்றுக்கொள்ளுதல். அதே நேரத்தில் என்னப்பா ஹைட்ரஜன் நீங்கள், அதே நேரத்தில் எலக்ட்ரானு நீங்கள் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் தான். சரிங்களா, இந்த ஆக்சிஜன் ஏற்றம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 இடத்துல நடக்கும். சரிங்களாயா. ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்றது ஆப்பிள் போன்ற பழங்களை வெட்டி வைக்கும் பொழுது அந்த பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கலந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போக காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம். இரும்பு துருப்பிடித்தலும் ஆக்சிஜன் ஏற்றம் தாயா. சரிங்களா, மறந்துடக்கூடாதியா. பெரசா பெரிக்கான்னா பெரிக்கு வாய்ப்பாடு கேட்கலாம். இரும்பு துருப்பிடித்தலுக்கு என்ன அவசியம் அப்படின்னா நீர் பிளஸ் ஆக்சிஜன். சரிங்களா, காற்று அவசியம்யா. அடுத்து, இது ஏற்கனவே பார்த்ததான். தவறான கூற்றை காண்க. மின் உருகி ஏற்கனவே பார்த்தோம்லப்பா. மின் உருகி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக மின்தடை கொண்டதான், குறைந்த உருகு நிலை தான். என்ன இணைப்புலப்பா கொடுத்துருக்காங்க? பக்க இணைப்புல கொடுத்துருக்காங்க. தப்பு. என்ன இணைப்புலப்பா இணைக்கப்படும்? தொடர் இணைப்புல தான் இணைக்கப்படும். என்ன இணைப்பு அப்படின்னா தொடர் இணைப்பு தான். இது வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த கலவை. வெள்ளியம் அப்படின்றது என்னையா? வெள்ளியம்னே மாத்தி போட்டுறாங்க. டின்னு தான் வெள்ளியம். சரிங்களா, ஒரு கூலும் என்பது ஒரு கூலுமில் உள்ள எத்தனை புரோட்டான்கள் அல்லது ஒரு கூலும் என்பது எத்தனை புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம் அப்படின்றது. சரிங்களா, எவ்வளவு அப்படின்னா இது டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம்யா. 6.242 10^18. சரிங்களாப்பா. அடுத்து, உலர் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டெய்சிகியோ. சரிங்களாயா, இவர் தான் மின்கலத்தை கண்டறிந்தவர். இவர் யார் அப்படின்னா மின்கலந்தையா. எடிசன் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஏகப்பட்ட இது செஞ்சிருப்பாரு. ஒளிப்பட கருவி, சரிங்களா, ஒளி விளக்கு, திரைப்பட படப்பிடிப்பு கருவி, இப்படி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்து 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாரு. பர்டிகுலரா என்ன அப்படின்னா திரைப்பட ஒளிப்பட கருவி. சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கியான்ஸ் கிறிஸ்டியன் ஓஎஸ்டேட் அப்பயே பார்த்துட்டோம். என்னதுப்பா? மின்காந்த தூண்டலை பற்றிய காந்த விளைவு. அதே மாதிரி இந்த மின்கலம் கேட்பாங்கப்பா. மின்கலம் என்ன ஆற்றலை எதுவா மாற்றும் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. வேதி ஆற்றலை என்ன ஆற்றலா மாற்றும் அப்படின்னா மின் ஆற்றலாக மாற்றும்யா. வேதி ஆற்றலை எதுவா மாற்றும் அப்படின்னா மின் ஆற்றலாக மாற்றும். மறந்துடக்கூடாதியா. அடுத்து, சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் எதனாலது? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியதுயா. சரிங்களா, அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கான் பிளஸ் ஜெர்மானியம். சிலிக்கான் மட்டும் இருந்தா சிலிக்கான் போடுங்க, ஜெர்மானியம் இருந்தா ஜெர்மானியமும் போட்டுருங்கயா. சிலிக்கான் பிளஸ் ஜெர்மானியம் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். மெமரி அல்லது கணினி அப்படின்னு வந்துட்டாவே என்ன போட்டுடலாம்? கம்ப்யூட்டர் சம்பந்தமா என்ன வந்துருச்சுனாவே நீங்க சிலிக்கான் போட்டுடலாம். சரிங்களா, கணினி கழிவுகளில் உள்ளது அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா, இந்த சில்வர் டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. சில்வர் டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்த தடவை கூட கேட்கலாம் சில்வர் டின். சரிங்களா, சில்வர் டின் உலக கலவை எங்க பயன்படும் அப்படின்னா பற்குழிகளை அடைக்க. என்னையா? பற்குழிகளை அடைக்க. எது அப்படின்னா சில்வர் டின்னு. சரிங்களா, சில்வர் டின் வந்து பற்குழிகளை அடைக்க பயன்படக்கூடியதுயா. சரிங்களா, இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான்.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை மின்கலம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது முதன்மை மின்கலம் அல்ல அப்படின்னு இருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிஷன் சேமக்கலம் தான். சரிங்களா, எடிஷன் சேமக்கலம் தான் முதன்மை மின்கலங்கள் அல்ல. லெக்லாஞ்சி இதுதான். சரிங்களா, உலர் மின்கலமும் இதுதான். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து எளிய மின்கலம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து முதன்மை மின்கலங்கயா. இந்த முதன்மை மின்கலம் வந்து மீண்டும் மின்னோட்டம் செய்ய இயலாது, மீளா வினை. அதுவும் கேட்பாயா, இதுல என்ன வினை, மீள் வினையா மீளா வினையா அப்படின்னா மீளா வினை. மீண்டும் இதனை வந்து முதன்மை மின்கலத்தை பயன்படுத்த முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா ஒன் யூஸ் தான், அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். சரிங்களா, அது வந்து முதன்மை மின்கலம். சரிங்களா, இது மீளா வினை. சரிங்களா, எடிஷன் சேமக்கலம் இரும்பு. சரிங்களா, நிக்கல் களம். அதுக்கடுத்து காரிய சேமக்கலம். சரிங்களா, காரிய சேமக்கலம் காரிய சேமக்கலம். இரும்பு நிக்கல் சேமக்கலம் எல்லாமே. இந்த சேமக்கலம் அப்படின்ற வேர்டு வந்துருச்சுனாவே நீங்க என்ன போட்டுடலாம் அப்படின்னா இரண்டாம் நிலை இது போட்டுடலாம்யா. சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீள்வினை, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம்யா. சரிங்களா, இது வந்து அதுதான். சரிங்களா, சரிங்களாயா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 31 வினாக்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக மின்சாரவியல் மின்னோட்டவியல்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுலேருந்து அவங்க தாண்டி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாயா. சரிங்களா, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வகுப்புகள் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, பாருங்கள், அடுத்த வகுப்பில் ஏதாவது வேணும் அப்படின்னா நிறையா பேர் எதை விரும்புகிறீங்களோ அந்த வகுப்பு வரலாறு வரலாறுன்ற சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னினாலும் சரி, ஜுவாலஜினாலும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த டாபிக் சொல்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக அடுத்த வகுப்பில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.